உப்பு எங்கே வச்சுன்னு தெரியல. எல்லாம் வெள்ளை கலராக இருக்குது. வயசாச்சு, கண்ணும் தெரியுமா? இது சர்க்கரை சர்க்கரையாட்டம் இருக்குது. உப்பு எங்கே வச்சேன்னு தெரியல. எத்தனை வச்சேன்? லைட்டாக போடுவோம், பார்த்துட்டு வேணா போடுவோம். வேறு நான் ஐஸ் பண்ணும்ல, அதே வேறு. குளிக்கலாம் நினச்சேன், டைம் ஆச்சு. என்ன அதிசயமான மிக்சி, அடிக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியே வருது. நமக்கு வேற ஜூஸ் வேற எடுக்க தெரியாது. அது ஜூஸ் வர்றதுக்குள்ள இருக்குமா இல்லை இருக்காதா? கொஞ்சம் தான் இருக்கு. என்னடா பண்றது? பெருசு மூத்தி வச்சு தண்ணியை ஊற்றி வச்சிருவோம். வேற வழி. டிசைன் டிசைனாக கிளாஸ் கம்மியாக தண்ணியை கொஞ்சம் ஊற்றி வச்சிருவோம். லைட்டாக உப்பு போட்டு வச்சிடும். இதில் சைடில் வேற உப்பு வேற போட்டுக்கலாம். நம்ம வச்சிடும். கேட்டால் நம்ம குடிக்கவே இல்லை. சத்தம் கேட்குது, வந்துட்டானா? தொலைஞ்சிருச்சு, பேண்ட்டும் கிழிஞ்சிருச்சு. அம்மாட்ட இன்னைக்கு அடி வாங்க போகிறேன். பிடி பீரியடோட மேக்ஸ் மிக்ஸ் எல்லாத்தையுமே பிடுங்குது. அம்மாட்ட அடி வாங்க போகிறேன். அம்மாட்ட அடி வாங்க போகிறேன். அம்மா என்ன இவ்வளோ நேரம் சின்ன பையனா? தொப்பி அம்மாவே கேட்டாங்கன்னா மட்டும் அடி வாங்கிக்கலாம். இதெல்லாம் அம்மா எப்படியோ மறந்துட்டாங்கன்னா சரி. அம்மா அம்மா வாசாமி வந்துட்டியா? ஒன்றும் இல்லைம்மா. இன்னைக்கு எக்ஸாம் பண்ணிய எப்படி தம்பி எழுதுனா இன்னைக்கு? அம்மா இன்னைக்கு சயின்ஸ் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. எக்ஸாமே வைக்கல, எல்லாம் ஜாலியாக இருக்கும் இன்னைக்கு. ஏன்டா ஒரு சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது இவ்வளோ சந்தோஷமாடா சொல்லுவாங்க? படிக்கிற பையன் இப்போ பேசுகிற பேச்சாடா இது? ஆசிரியர்கள் ஒரு கடவுள் மாதிரிடா. ஏன்டா அப்படி பேசுகிற? அம்மா இன்னைக்கு பிடி பீரியடில் விளையாடும்போது பேண்ட் கிழிஞ்சிருச்சுமா. நாளைக்கு அன்யூனிஃபார்ம் தான் போட்டு போகணும். சரி சாமி, அந்த ஃபேன் கிழிச்சிட்டு ஓகே, விளையாடுறப்ப கிழிச்சிட்டேன், சரி ஓகே. இது என்ன சாமி, இந்த ஃபேன் எப்படி சாமி கிழிஞ்சி? நாய்க்கு நக்கின மாதிரி கிழிச்சி போட்டிருக்கு சாமி. எங்கே சாமி இது? கீழே பெட்டு துணி எங்கே சாமி? ஐயோ இந்த ஃபேன்ட்டையும் பார்த்துட்டாங்களா? அம்மா அது ஸ்டைலாக, என்கிட்ட ஸ்டைலாக எதுவுமே இல்லை. அதனால் டவுசரையே ஃபேண்ட்டையே டவுசராக மாற்றலான்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்த்தேம்மா. இன்னும் மொட்டை கையில் பாரு, முடி குடிக்கவே முடியல. ஏன்னா மொட்டை மேலே பிடிக்க முடியாது.
எத்தனை பேண்டை கிளிக் பண்ணி அம்மா இன்னொன்று வாங்கிட்டாங்க, அது கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் இது வாங்கல, இது கட் பண்ணும்போது கொஞ்சம் இதாகிடுச்சு. அடுத்த டைம் கரெக்டாக பண்ணுறேன். வேண்டா, புது பேண்ட் வாங்கி 2 நாள் தான் ஆச்சு. இந்த பேண்ட்டுக்கே கிழிச்சு 2ஆக போட்டேன். இனி இன்னொரு பேண்ட் வாங்கி கொடுத்தா அதையும் கிழிக்கிறேன். இன்னொரு பேண்ட் கேட்குறேன். உள்ள கைக்கா ஸ்கூல் விட்டு வந்து ட்ரெஸ் மாத்திர போய் ட்ரெஸ் மாற்றி கைக்கா வைக்கலாம். உடனே அழுகுவேன். சீக்கிரம் வாப்ப. பிணிச்சுக்கிட்டாங்க நின்றுட்டு தாங்க வச்சுக்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன், போயிட்டு வந்து அப்புறமா பண்ணுறேன். இப்போ குடிச்சிட்டு கைக்கா கழிட்டு வாடா. புக் எடுத்து படுறா. வேக கொண்டு தான் இணைய வீசிடும். நான் ஸ்கூல் போகிறதா இந்த ஸ்கூல் போகிறான்னு ஓடா சிரிச்சுட்டு இருக்கான். போ, உங்களை பார்க்கறதுக்கு ஒரு 4 மாடை வாங்கி மேய்ச்சிடலாம். சரி, இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. அம்மா ஏன் சாமி இந்த ஃபேண்டோட அருமை தெரியாம தானே பார்த்தீங்களா இந்த ஃபேண்டோட அருமையை? இந்த ஃபேண்ட் பாருங்க, ஃபேண்டோட அருமை தெரியுதா? இப்போ தெரியுதா? எப்படி பாருங்க, ஃபேஸ்லாம் எமிலியா கிளாத் மாதிரி இருக்கா? எமிலியா கிளாத் இல்லை, அவனுக்கு ஸ்டைலாக இருக்குல்ல, ஸ்டைலாக இருக்கா? நான் தான் சொன்னேன் இங்கே வெளியே போகிறேன்ட்டு. நான் வெளியே போயிட்டு நான் சொன்னேன் அவன்கிட்ட என்னது வெளியே போகக்கூடாதுன்னு. ஒரு டைம் எவ்வளோ? அம்மா 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 கொஞ்ச நேரம் வெளியே போ, நான் இன்னும் விளையாடவே போகல. பந்தோட இந்த நேரமா பேச வைக்கக்கூடாது. எனக்கு தொண்டை வேற வழி. எனக்கு விஷம் புக் எடுத்து படி. உனக்கு இது போட்டிருக்கேன், குலுக்கி போட்டிருக்கேன். அம்மா எடுத்துட்டு வரேன் புக்கை. சாமி குலுக்கி எடுத்துட்டு வரேன். இரு சரி மட்டும் ஓடிடக்கூடாது. இது வரேன். இந்த